எப்பவுமே டெய்லி நான் அப்படி ஒரு வரும்போது நான் ராஜா சாரை பற்றி பேசுவேன். இன்றைக்கி என்னுடைய மனசில் வந்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அந்த மனிதன் இவ்வளவு காலகட்டம் இருந்தோம் இந்த படத்தில் ஒரே ஒரு ஃப்ரேஸ் கேட்டேன், அதை என்னால் திரும்பி ரீகால் பண்ண முடியல. ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ரேஸு. அந்த ஃப்ரேஸ் எப்படி அவனால் கிரியேட் பண்ண முடியுது? 50 வருஷம் ஒரு இசையமைப்பாளர் 5 படம் பண்ணிட்டாவே உள்ளே இருக்க எல்லாத்தையும் எக்ஸாஸ்ட் ஆகிடுது, இல்லாமல் போயிடுது, ட்ரை ஆகிடுது. ஒரு 50-55 வருடங்கள், ஆனால் ஆக்சுவலாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது 70 வருடங்கள். ஒரு 70 வருடங்களாக ஒரு மனிதனுக்கு அந்த கேணி ஏன் வற்றவே இல்லை, அந்த ஊற்று எப்படி வற்றவே இல்லைன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தெர் ஆர் 2 ways ஆஃப் ஃபில்மே. கிரேட் கம்போசர்ஸ் இருக்காங்க. எப்படின்னா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதுக்கப்புறம் இன்ஹரண்ட்டாகவே அவங்களுக்கு வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் கிரேட்டர் ஆர்ட் இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஷோஸ்டகோவிச், நான் படித்தது நான் கேட்டதில் ஷோஸ்டகோவிச், பீத்தோவன் பிரைமரிலி, பாக், மொசார்ட், ஷூபர்ட், ரஹ்மானினோ, அவங்கள என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷன்ஸ் பென் டுவர்ட்ஸ் ஆர்ட், 24/7 திங்கிங் அபவுட் மியூசிக். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்டிஸ். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே நம்ம ஊரில் இருக்க ராஜா சார் பண்ணிக்கிட்டே இருக்கார். 24/7 அவர் அந்த இசையிலே இருக்கிறார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஓனாய் ஆட்டுக்குட்டி, நான் வந்து யூகேயில் இருக்கேன். அவர் பார்க்குறாரு. அப்போ என் தம்பியை வந்து என்ன பண்ணிட்டேன், பின்னாடி இருந்து அவர் பார்ப்பாரா, வீட்டில் தான் பார்த்தாரு, சின்ன டிவியில் டபுள் பாசிட்டிவ் பார்க்குறாரு. என் தம்பியை பின்னாடி இருந்து அவர் கை சோஃபா மேலே வச்சுருப்பாரா, அந்த கையை மட்டும் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. அவனுக்கு புரியல. அவர் படம் பார்த்துட்டே இருக்காரு. இல்லை சார் உட்காந்து படம் பார்த்துருக்காரு. என் தம்பி பின்னாடி உட்காந்து வீடியோ எடுக்கிறான். ஒரு 10 இடத்துல அவர் கை அப்படின்னுச்சு. அது என்னென்னா அவர் கீ கண்டுபிடிக்கிறார் 10 இடத்துக்கு. அப்போ நான் சொன்னேன் தம்பிட்டு, இந்த படத்தில் எக்ஸ்ட்ரானரி மியூசிக் இருக்குன்னு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நான் வந்தேன். அவன் ஃபோன் பண்ணார். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க, ஒரு மாதிரி இப்படி ஒரு குழப்பம் பண்ணி வச்சிருக்க, நல்லா இருக்குடா, புதுசாக இருக்குது, சரி எனக்கு ரொம்ப வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புகிறாரு. நான் வீடியோவில் பார்க்குறேன். இப்படி திரும்புகிறாரு. திரும்பிட்டு போன ஒரு பின்னாடி ஒரு கை இருக்குது, ரைட் கை வந்து இப்படி ஆட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்போஷன் உருவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. வாட் ஐம் ட்ரைங் டு சே தட் மேன், எனக்கு நான் ஒரு 100 வயசு வாழணும்னா அது தேவையில்லை நினைக்கிறேன். 25 வருஷத்துக்கு பிடிங்க அவர் கொடுத்துடலாம் நான் கேட்குறேன்.